தையிட்டி விகாரைக்கு முன்பாக போலீசாரின் தாக்குதல். காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சைவ மத குரு. அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல சேர்ச்சை விடைங்க. ஏனென்றா சேர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. நல்லூர்ந்த கற்பக கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். தையிட்டி விகாரையை இடிப்பதற்கு முன் நல்லூர் ஆலயத்தையும் யாழ் கத்தோலிக்க தேவாலயத்தையும் உடைக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கருத்தால் ஏற்பட்ட பரபரப்பு. මම සනිත් මාසනදී ශ්‍රීමාව බණ්ඩාරනායක විද්‍යාලයේ 2023 වර්ෂයේ ක්‍රීඩා නායිකාව. ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க கல்லூரியில் அதிபர் மற்றும் நிர்வாக குழுவை கடுமையாக விளாசிய பாடசாலை மாணவி. குவியும் பாராட்டுக்கள். மீண்டும் பாராளுமன்றத்திற்குள் நுழையும் ரணில் விக்ரமசிங்க. பறிபோகும் பைசர் முஸ்தபாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி. தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு மிக விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும். அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு. மிக விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும், இல்லையேல் இந்தியாவிடம் தஞ்சம் புகுவோம். தமிழ் கட்சிகள் அதிரடி அறிவிப்பு. தையிட்டி விகாரையை இடிப்பதற்கு முன்னர் நல்லூர் ஆலயத்தையும் யாழ் கத்தோலிக்க தேவாலயத்தை உடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ள விடயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நல்லூர் கோயில் கற்பகிரகத்தில் முஸ்லிம் சமாதி உள்ளது, அதையும் உடைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தையிட்டி போராட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், முன்னதாக நல்லூர் ஆலயம் கிட்டு பூங்காவுக்கு அருகில் உள்ள இடத்தில் அமைந்திருந்தது. தற்போது ஒல்லாந்தர் கோட்டை அமைக்கப்பெற்றது நல்லூர் ஆலயத்தின் கற்களை கொண்டே. அவ்வாறென்றால் முதலில் அந்த கோட்டையை உடைக்க வேண்டும், பின்னர் கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்க வேண்டும், அதன் பின்னரே தையிட்டி பற்றி கதைக்க வேண்டும். யாரோ கூறிய கட்டளை கிணங்க இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய எவரும் முன்வரவில்லை. இவர்கள் வாக்குகளுக்காக இவ்வாறு செய்கின்றனர் என கூறியுள்ளார். அது நல்லூர் இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது இப்போ சங்கிலியன் கிட்டு பூங்காக்கு அங்கால இருக்கிற இடத்துல சர்ச் இருக்கு தானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினர் இல்லை, எங்களோட மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்ல பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம், முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சு போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். நல்லூர்ந்த கற்பக கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார் என்று சொல்றாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூர் மீது உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரை என்று நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்கு, எல்லாமே இருக்கு நல்லூருக்கு. தையிட்டி விகாரைக்கு முன்பாக போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்கான வேலன் சுவாமி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தையிட்டி விகாரைக்கு அருகில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக ஈடுபட்டு வேலன் சுவாமி உள்ளிட்ட 5 மீது தாக்குதல் மேற்கொண்டு அவர்களை கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட 5 நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை மல்லாகம் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய நிலையில் 5 பிணையில் செல்ல அன்று அனுமதித்தது. இந்த நிலையில் போராட்ட வைத்து போலீசாரினால் தாக்கப்பட்ட வேலன் சுவாமி நேற்றைய தினம் பிணையில் வெளிவந்து தனது ஆதீனத்திற்கு திரும்பிய நிலையில் சுகவீனமுற்றுள்ளார். அதனை அடுத்து சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டமை தொடர்பிலும் மத தலைவரான வேலன் சுவாமி மீது மிலேச்சத்தனமான தாக்குதல் மேற்கொண்டு அவரை போலீஸ் வாகனத்தினுள் தூக்கி வீசிய சம்பவத்தை பல்வேறு தரப்பினரும் கண்டித்து வருவதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கூறி வருகின்றனர். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று புத்த சாசனம், மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா
நிரோஷ் மற்றும் வலி வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் 3 உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் புத்த சாசனம் மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவியிடம் ஊடகம் ஒன்று வினவிய போது அதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தையட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் விகாராதிபதிக்கு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழை வழங்கப்படுகின்றது. அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்ற பதவி உயர்வு அல்ல. அத்துடன் தையட்டி விகாரை பிரச்சினையும் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்த வேண்டாம். தையட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து எமது அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவீடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய விகாரைக்கு சொந்தமான காணிகளை விகாரைக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என தெரிவித்தார். මම චනිත් මාසනදී සිරිමාව බණ්ඩාරනායක විද්‍යාලයේ 2023 වර්ෂයේ ක්‍රීඩා නායිකාව. தலைநகர் கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியில் அண்மையில் இடம்பெற்ற வருடாந்த விழாவில் நடந்த சம்பவம் தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளது. அதன்படி குறித்த சம்பவம் தொடர்பாக பாடசாலை அதிபரிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்புடைய அறிக்கை கிடைத்ததன் பின்னர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா தெரிவித்தார். கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியில் உயர்தரத்தில் கல்வி பயிலும் விளையாட்டில் விசேட திறமைகளை வெளிக்காட்டிய மாணவி ஒருவருக்கு பாடசாலையின் அதிபர் உள்ளிட்ட குழுவினர் மூலம் இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் தற்போது சமூகத்தில் பாரிய சர்ச்சைகள் எழுந்துள்ளன. குறித்த மாணவி பாடசாலையில் விளையாட்டில் பல திறமைகளை வெளிப்படுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் பரீட்சை ஒன்றுக்கு தோற்றவிருந்த காரணத்தினால் பாடசாலையின் வருடாந்த நிகழ்வு நடைபெறும் தினத்தன்று காலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒத்திகை நிகழ்வுக்கு குறித்த மாணவியால் பங்கேற்க முடியாமல் போயுள்ளது. இது தொடர்பில் அந்த மாணவி பொறுப்பான ஆசிரியர்களிடம் அறியப்படுத்தியுள்ளார். எனினும் மாணவி ஒத்திகை நிகழ்வுகளில் பங்கேற்காத காரணத்தினால் அன்றைய தினம் இடம்பெற்ற வருடாந்த நிகழ்வில் மாணவிக்கு வழங்கப்படவிருந்த விருதை அதிபர் உள்ளிட்ட பாடசாலை நிர்வாகம் மற்றும் ஒரு மாணவிக்கு வழங்கியுள்ளது. இவ்விடயத்தை வருடாந்த விழாவில் வைத்து பாதிக்கப்பட்ட மாணவி வெளிப்படுத்தியிருந்தார். அது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் அதிகளவு பகிரப்பட்டு வந்தது. குறித்த விடயத்தில் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதாகவும் இந்த மாதிரியான விடயங்கள் இனியும் நடக்கக்கூடாது எனவும் குறித்த மாணவி தெரிவித்திருந்தார். பாடசாலை நிர்வாகத்தில் இடம்பெற்ற தவறை தைரியமாக வெளிப்படுத்திய மாணவிக்கு பலரும் புகழாரம் தெரிவித்து வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. பாடசாலையின் தலையீட்டின் மூலம் விளையாட்டு நிபுணர்கள் குழு முன் இந்த சம்பவம் தொடர்பில் நியாயமான விசாரணையை நடத்தி அறிக்கையை பெறுமாறு பாடசாலை நிர்வாக அதிகாரியிடம் கோருவதாக சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பைசர் முஸ்தபா நாடாளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து விலகுவதாகவும் அவ்விடத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்படவுள்ளதாகவும் அரசியல் களத்தில் பேசப்படுகின்றது என முன்னாள் எம்பி உறுப்பினர் மனோதய கமன்பில தெரிவித்துள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார் என்றும் தற்போதைய இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும் எனவும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார். தற்போதைய இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும். அரசாங்கத்தை புகழ்வது எதிர்க்கட்சிகளின் வேலை இல்லை. அதற்குத்தான் ஆளுங்கட்சியில் 159 உறுப்பினர்கள் உள்ளார்கள். ஆளுங்கட்சியினர் அரசாங்கத்தின் தவறுகளையும் சரி என்று புகழ்வார்கள். ஏனெனில் சரி எது பிழை எது என்று அவர்களால் தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது. அரசாங்கங்களின் குறைகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு அவற்றை எடுத்துரைப்பதே எதிர்க்கட்சிகளின் பொறுப்பு. அதனையே நாங்கள் செய்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தரம் குறைவான மருந்து மாபியாவுக்கு எமது நாட்டின் அப்பாவி மக்களை பலி கொடுக்கும் கொடூரம் தற்போது அரங்கேறியுள்ளது. கொழும்பு மேயர் பல்தசாரின் சகோதரியின் கணவனுடைய நிறுவனத்தினூடாகவே சர்ச்சைக்குரிய இந்திய மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. மக்களின் உயிரை துச்சமாக மதிக்காமல் இனியாவது இந்திய பாமகோபியாவுடனான மருந்துகளுக்கான தரங்களை நிர்ணயிக்கும் இந்தியாவின் உத்தியோகபூர்வ கட்டமைப்பு இரகசிய ஒப்பந்தத்திலிருந்து விலகுமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச அரசாங்கத்தை வலியுறுத்தினார். கொழும்பில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை வலியுறுத்திய அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்தியாவின் தரம் குறைவான மருந்து மாபியாவுக்கு எமது நாட்டின் அப்பாவி மக்களை பலி கொடுக்கும் கொடூரம் தற்போது அரங்கேறியுள்ளது. முன்னர் எமது நாட்டில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் பிரித்தானிய தரத்தில் அல்லது அதற்கு உயர்தரத்தை கொண்டவையாகவே காணப்பட்டன. கடந்த 76 ஆண்டு கால ஆட்சியில் இந்த தரம் ஒருபோதும் குறையவில்லை. ஆனால் 76 ஆண்டு கால சாபத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த JVP அரசாங்கம் இந்தியா பாமகோபி
பாமகோபியாவின் பிடிக்குள் சிக்கி மக்களை அதற்கு பலியாக்கிக் கொண்டிருக்கின்றது. உலகில் சுமார் 33 நாடுகளிலேயே இந்தியா பாமகோபியா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்கா போன்ற வறுமை நிலையில் உள்ள நாடுகளை தவிர அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இதனை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் எமது அரசாங்கம் இதனை அங்கீகரித்து மக்களின் உயிர் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதுவரையில் 2 யுவதிகள் உயிரிழந்துள்ளனர். ஜெயவர்தனபுர வைத்தியசாலையிலும் சில நோயாளர்களிடம் ஒவ்வாமை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேயர் பல்தசாரின் சகோதரியின் கணவனுடைய நிறுவனத்தினூடாகவே இந்த மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிறுவனம் மாத்திரமின்றி ஆளுந்தரப்பில் உள்ள மேலும் பல்வேறு முக்கிய புள்ளிகளுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் இதில் உள்ளடங்குகின்றன. இந்த தரம் குறைந்த மருந்துகளால் பதிவான யுவதிகளின் உயிரிழப்புகளுக்கு யார் பொறுப்பு கூறுவது? அவர்களது குடும்பங்களுக்கு யாரால் நியாயத்தை வழங்க முடியும்? இது மனித படுகொலை அல்லவா? இதற்கு பொறுப்பு கூற யாரும் இல்லையா? இந்திய பாமகோபியாவுக்குள் சிக்கி அப்பாவி மக்களின் உயிரை பறிப்பதற்கான அனுமதியை நாட்டு மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவுக்கோ அல்லது நலிந்த ஜேதிசவுக்கோ வழங்கவில்லை. இந்தியாவுடன் ரகசியமாக செய்து கொள்ளப்பட்ட 7 பிரதான ஒப்பந்தங்களில் இந்தியன் பாமகோபியாவுடனான ஒப்பந்தம் உள்ளடங்குகின்றது. இதற்கு முன்னர் எந்த ஒரு ஜனாதிபதியும் இவ்வாறு தரம் குறைவான இலவச சுகாதார சேவையை வழங்கவில்லை. ஆனால் தற்போது இருப்பது தரக்குறைவான மருந்துகளை வழங்கி மக்களை கொல்லும் அரசாங்கமாகும். எனவே இனியாவது இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். தேசத்திடம் மன்னிப்பு கோருங்கள் என்றார். தாம் ஆட்சி பீடமேறி 1 வருட காலத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த பின்னணியில் இன்னமும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமை குறித்தும் அதனை நடத்துவதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான கடிதத்தில் வலியுறுத்துவதற்கு தமிழ் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை குறித்த கடிதத்தை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரிடம் நேரில் கையளிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இக்கடிதத்தில் அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பல்வேறு தளங்களிலும் இந்தியா பகிரங்கமாக வலியுறுத்தி வரும் நிலையில் அவ்வழுத்தத்தை தொடர்ந்து பிரயோகிக்குமாறு கோரவிருப்பதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். அதேபோன்று தாம் ஆட்சி பீடமேறி 1 வருட காலத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த பின்னணியில் இன்னமும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமை குறித்தும் அதனை நடத்துவதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பிரதமர் மோடிக்கான கடிதத்தில் வலியுறுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் அதிகார பகிர்வானது அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டியதன் அவசியம் குறித்தும் அக்கடிதத்தில் உள்வாங்கப்படும் என சுமந்திரன் குறிப்பிட்டார். முன்னதாக குறித்த தினத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த 6 கட்சிகளின் தலைவர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்திப்பதற்கு நேர ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. எனினும் ஜெய்சங்கரின் இலங்கைக்கான திடீர் பயண ஒழுங்கின் காரணமாக அந்த சந்திப்பு பிற்போடப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் அறிவித்துள்ளது.